ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ரொம்ப பேரோட ஃபேவரட் சீரியலான மகாநதியோட இன்னைய கதை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன், அவ்வளவுதான் வெறி பிடிச்ச மாதிரி வெண்ணிலா கத்துறாங்க. காவேரி அப்படியே ஓரக்கண்ணால அவங்க ஸ்டாஃப பாக்குறாங்க. அவரு டன் அப்படிங்கிற மாதிரி வெள்ளை காட்ட அப்படின்னு தலையசைக்கிற காவேரி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்க வெண்ணிலாவை பார்த்து, விஜய் உனக்கு வேணும், அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவ அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல கேட்க, அதை புரிஞ்சுக்காத முட்டாள் வெண்ணிலா ஆமா அப்படிதாங்கிறாங்க. ஆனா விஜய் மேல அவங்க சித்தப்பா கொலைப்பள்ளி சுமத்தி இருக்காரு, அதுதான் உண்மைங்கிற மாதிரி நீயும் உங்க மாமாவும் விஜய் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. இப்ப எப்படி நீ விஜய கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ற? அப்படி சொன்னா விஜய் மேல தப்பில்லைன்னு போலீஸுக்கு தெரிஞ்சிடாதா? அப்புறம் ஏன் விஜய் மேல அவதூறு சொன்னீங்கன்னு உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு, தெரியும்ல? என்ன உங்களோட பிளான் உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுதுன்றது புரியுதா அப்படின்னு தூண்டில வீசிட்டு உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்க காவேரி. ஏய், என்ன சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கியா? நீ விஜயை விட்டு விலகி போறேன்னு சொல்லு, அவரை டிவோர்ஸ் பண்ணு, விஜய்க்கும் எனக்கும் எப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, சரி நான் விலகிக்கிறேன், ஆனா விஜய் மேல நீ சுமத்தின பழிய எப்படி சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எனக்கு நீ சொல்லணும். அந்த கிளாரிட்டியை நீ எனக்கு கொடுத்தாதான் நான் விலகுவேன் அப்படின்னு காவேரி சொல்ல, கொஞ்சம் கோவத்தோட யோசிக்கிறாங்க வெண்ணிலா. கோவப்படாத வெண்ணிலா, விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி அவர் என்னை வெளியில கூட்டிட்டு வரணும். விஜய் இப்படி ஒரு குற்றத்துக்காக தான் அரெஸ்ட் ஆனாங்கிற பேரு அவருக்கு வரக்கூடாது. எனக்கு அது மட்டும்தான் வேணும். நீ அதை மட்டும் பண்ணிட்டா நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிற காவேரி நேருக்கு நேரா வெண்ணிலாவை பார்க்க, உன்னை நம்பலாமா அப்படின்னு வெண்ணிலா கேட்க, நான் தான் விஜய் உன்னை ஏத்துக்கிட்டா விலகி போயிடலாங்கிற முடிவுல ரொம்ப நாளா இருக்கேன்னு சொல்றேன்ல அப்படின்னு காவேரி சொல்ல, இல்ல நீ திரும்பவும் சுத்தி விட பாக்குற. இல்ல இதோ பாரு காவேரி, விஜய் நீதான் வேணுங்கிறதுல உறுதியா இருக்காரு, அதை வச்சு நீயும் என்கிட்ட விளையாடிக்கிட்டு இருக்க, நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, என்ன இவ தூண்டில மாட்டவே மாட்டேங்கிறாளேன்ற மாதிரி யோசிக்கிறாங்க காவேரி. விஜய் அவரா உன்னை வேணான்னு சொல்ல மாட்டார்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் நான் சொல்றேன், நீயா விலகி போயிடு, அத நீ செய்வேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு கையை நீட்டுறாங்க வெண்ணிலா. நான் விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வெளியில கொண்டு வர்றேன் அப்படின்னு வெண்ணிலா ரொம்பவே தென்னாவட்டா சொல்ல, காவேரி பாத்துக்கிட்டே இருக்காங்க. சத்தியம் பண்ணு அப்படின்னு வெண்ணிலா கையை நீட்டி கேட்டுட்டு, ஏன் யோசிக்கிற? நான் தான் நீ கேட்ட மாதிரி விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்றேன்ல, அப்போ நீ விலகிக்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்றதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு ரொம்பவே திமிரா கேட்க, நான் சத்தியம் பண்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எப்படி விஜய வெளியே கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு சொல்லு அப்படின்னு காவேரி கேட்க, யோசனையா பார்த்துட்டு இருக்காங்க வெண்ணிலா. நீ அதை சொன்னா நான் சத்தியம் பண்ண ரெடி, சொல்லு நான் சத்தியம் பண்றேன் அப்படின்னு காவேரி கேட்க, சரி சொல்றேன் அப்படின்னு வெண்ணிலா ஆரம்பிக்க, காவேரி அப்படியே ஓர பார்வை பார்க்க, அவரு ஓகேங்க மேடம் நான் பாத்துக்கிறேன்னு தம்ஸ்அப் காட்டுறாரு. விஜய் கொலை செய்ய சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்றேன், விஜயோட சித்தப்பா எங்களை மிரட்டினது விஜய்க்கே தெரியாது, அதுதான் உண்மை, விஜய் சொன்னதா சொல்லி அவரை எங்களை அனுப்புனதெல்லாம் பொய், விஜய் எங்களை கொலை பண்ண சொன்னதும் பொய்ன்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, அதுதான் எனக்கே தெரியுமே, போலீஸ் நம்புற மாதிரி எப்படி சொல்லுவ அப்படின்னு காவேரி கேட்க, விஜயோட சித்தப்பா என்ன சொன்னாரு? விஜய் எங்களை ஏதோ வண்டியை வச்சு கார் மேல இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ண மாதிரி செட்டப் பண்ணி கொலை பண்ண சொன்னாருல்ல அப்படின்னு வெண்ணிலா கேட்க, ஆமான்னு ஊக்குவிக்கிறாங்க காவேரி. ஆனா அந்த ஆக்சிடென்ட் டிரைவர் ஓவர்டேக் பண்ணும்போது அவரோட ஃபால்ட்டால தான் நடந்துச்சு, எனக்கு அது கன்ஃபார்மா தெரியும் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, மாட்டினடி மகளே அப்படின்னு நினைக்கிற காவேரி அப்படியே ஓர பார்வையா பார்க்க, அவர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அதை போலீஸ் கிட்ட சொல்றேன், விஜயோட சித்தப்பா பொய் சொல்றாருன்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, இவ்வளோ விஷயம் தெரிஞ்சும் எதுவுமே தெரியாத மாதிரி விஜய் மேல எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன்னு போலீஸ் கேட்டா நீ மாட்டிப்ப இல்ல அப்படிங்கிறாங்க காவேரி. அப்புறம் எப்படி நீ விஜய கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு காவேரி கேட்க, விஜய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொன்னாங்க, அதுக்காக அவங்க சொல்றபடி என்ன கேட்க சொன்னாங்கன்னு உண்மைய வெளியில சொல்லுவேன். பாதிக்கப்பட்டவன் நான், முறையா நான் எல்லாம் கேட்டேன், நடக்கல, எனக்கு வேற வழி தெரியாம விஜய தக்க வச்சுக்க நான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லுவேன். போலீஸ் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டாங்களா
அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, சரி இப்ப நீ சொன்னதெல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவேல்ல அப்படின்னு காவேரி கேட்க, நீ விஜய்க்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு விலகி போயிருவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணினா நான் போலீஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன். சத்தியம் பண்ண அப்படின்னு வெண்ணிலா கையை நீட்டிக்கிட்டு நிக்க, யோசிக்கிற காவேரி மூச்சை முழுங்கிட்டு, சரி நான் சொன்ன சொல்லல உறுதியா இருப்பேன். நீ இப்ப சொன்னத அப்படியே போலீஸ் கிட்ட வந்து சொல்லுவேன்னு முதல்ல நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணு அப்படின்னு காவேரி கையை நீட்ட, வெண்ணிலையா யோசனையா பாத்துக்கிட்டே இருக்க, சத்தியம் பண்ணு அப்படின்னு காவேரி கேட்க, கையை எடுத்துக்கிட்டு, ஏய் நீ என்ன விளையாடுறியா? நான் உன்கிட்ட சத்தியம் கேட்டா நீ என்கிட்ட சத்தியம் கேக்குற? விஜய் எப்படி வெளியில கொண்டு வருவேன்னு கேட்ட, அதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்ப என்கிட்ட சத்தியம் கேக்குற அப்படின்னு வெண்ணிலா கத்த, இப்ப இங்க சொன்னத ஸ்டேஷன்ல வந்து மாத்தி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஏன்னா அந்த கேங்க் இருக்காங்கல்ல, நீ அவங்கள மீறி உண்மையை சொல்லுவேன்னு எனக்கு தோணலப்பாங்கிறாங்க காவேரி. அதனாலதான் கேக்குறேன், உங்க அப்பா அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, நீ அங்க வந்து உண்மையை சொல்லுவேன்னு. என்ன வெண்ணிலா யோசிக்கிற? அப்போ நீ அங்க உண்மையை சொல்ல மாட்டியா அப்படின்னு காவேரி கேட்க, டென்ஷன் ஆகுற வெண்ணிலா, இல்ல நான் சொல்லுவேன்னு கத்துறாங்க. அப்புறம் ஏன் தயங்குற? நீ சத்தியம் பண்ணா நானும் சத்தியம் பண்ணுவேன்ல. சத்தியம் பண்ணு அப்படின்னு காவேரி கையை நீட்டிட்டு நிக்க, வெண்ணிலா சத்தியம் பண்றதுக்காக கையை எடுக்கிறாங்க. வெண்ணிலா வெண்ணிலா அப்படின்ற சத்தம் கேட்க, வெண்ணிலா காவேரி திரும்பி பாக்குறாங்க. வீடியோ எடுத்தவர் டக்குன்னு மறைஞ்சிக்கிறாரு. அங்க ராகினியும் அவங்க அப்பா பசுபதியும் நிக்கிறாங்க. வெண்ணிலா இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு பசுபதி கேட்க, என்ன சொன்னதை கொஞ்சம் கூட கேட்காம இவ கூட கிளம்பி வந்திருக்கீங்க, நீங்க வாங்க அப்படின்னு ராகினி வெண்ணிலா கையை பிடிக்கிறாங்க. ராகினி அப்படின்னு வெண்ணிலா கையை எடுத்துக்க, வெண்ணிலா இவங்க பேச்ச கேட்டு விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ அப்படின்னு காவேரி சொல்ல, வெண்ணிலா காவேரியையும் ராகினியையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. நான் இப்பவும் உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காவேரி பேச ஆரம்பிக்க, மறுபடியும் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்றதை கேட்டா உனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு காவேரி சொல்ல, பிரச்சனை இருக்காதா? விஜய் என் கூட சேர்த்து வப்பியா மாட்டியா அப்படின்னு வெண்ணிலா கேட்க, காவேரி எந்த பதிலும் சொல்லாம இருக்க, அட என்னம்மா நீ இவளாவது உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதாவது? முதல்ல நாம இங்க நிக்கிறதே நமக்கு டேஞ்சரு, இவ பயங்கரமானவ அப்படின்னு பசுபதி சொல்ல, வெண்ணிலா கொஞ்சம் பயத்தோட காவேரிய பாக்குறாங்க. முதல்ல வாமா கிளம்பலாம் வா. அட வாங்குறேன்ல வா அப்படின்னு பசுபதி கூப்பிட வெண்ணிலா தயங்கி நிக்கிறாங்க. அட நீங்க வாங்க வெண்ணிலா அப்படின்னு ராகினி கூப்பிட, போங்க போங்க எல்லாருக்கும் இருக்கு, விஜய் வெளியில வரட்டும், உங்க கும்பலை என்ன பண்றாரு மட்டும் பாருங்க அப்படின்னு காவேரி சொல்ல, ஷோ அப்படின்னு ராகினி அழுத்துக்கிறாங்க. விஜய் வெளியில வரணும்னா அது வெண்ணிலா கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நடக்கும். நீ விஜய காப்பாத்தணும்னு நினைச்சா விலகி ஓடி போயிடு. இல்ல விஜய விடமாட்டேன்னு நீ சொல்லிக்கிட்டு இருந்தா விஜய் கம்பி என்றது கன்ஃபார்ம் அப்படின்னு பசுபதி சொல்ல, ராகினி சிரிக்கிறாங்க. வாங்க நாம போகலாம் வாங்க வெண்ணிலான்னு ராகினி கூப்பிட, ராகினி வா போலான்னு பசுபதி சொல்ல 3 பேரும் கிளம்புறாங்க. அவங்க போனதும் வீடியோ எடுத்துட்டு இருந்த ஸ்டாஃப் வந்து, மேடம் நாம தான் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோமே, அப்புறம் ஏங்க மேடம் அந்த பொண்ணை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லி உண்மையை சொல்ல சொல்லி சத்தியம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எவிடன்ஸ் தான் நம்ம கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கீங்க மேடம், அப்புறம் ஏங்க மேடம் அந்த பொண்ணு உண்மையை சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு அவரு கேட்க, எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான், வீடியோ ப்ரூஃப் காட்டுறதை விட அவளே நேரா வந்து சொல்லிட்டா வேலை ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன், எப்படியோ உண்மையை அவ வாயாலேயே சொல்ல வச்சாச்சு, நாம உடனே ஸ்டேஷனுக்கு போகணும்னு காவேரி சொல்ல, சரிங்க மேடம் வாங்க போலாங்கிறார் அவரு. கார் போயிட்டு இருக்க பசுபதி ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துருக்காரு. பேக் சீட்ல ராகினியும் வெண்ணிலா உட்கார்ந்துருக்காங்க. பல்ல கடிச்சு யோசிச்சுட்டு இருக்க ராகினி, வெண்ணிலா காவேரி எதுக்கு உங்ககிட்ட சத்தியம் பண்ணி சொல்லிட்டு இருக்கா? அவ எதுக்கு உங்ககிட்ட சத்தியம் கேட்டா? சொல்லுங்க வெண்ணிலா அப்படின்னு ராகினி கேட்க, ஆக்சிடென்ட் ஆனதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு என்ன போலீஸ் கிட்ட சொல்ல சொன்னா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, ராகினி திடுக்குன்னு அப்பாவை பார்க்க அவரும் பின்னாடி பாக்குறாரு. அப்படி பண்ணனா அவ விஜய டிவோர்ஸ் பண்ணிட்டு என்னைய விஜய் கூட சேர்த்து வைக்கிறதா சொன்னா அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, ஐயோ அதை நம்பி நீங்களும் சத்தியம் பண்ண போனீங்களா? ஐயோ அவ எவ்வளவு பெரிய கேடி தெரியுமா, சச் a fraud. நீங்க மட்டும் அப்படி போய் போலீஸ் கிட்ட சொல்லி இருந்தீங்கன்னா அவ உங்களை வச்சு விஜய் வெளியே கூட்டிட்டு வந்துட்டு உங்களை உங்க மாமாவை அஜய எங்க அப்பான்னு எல்லாரும் விஜய் மேல அவதூறு பரப்பி பொய் கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு உள்ள தூக்கி வச்சிருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ராகினி கத்த,
வெண்ணிலா யோசனையும் பயமா பாக்குறாங்க. ஆமாம்மா, அதுதான் நடந்திருக்கும். உனக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு நீ எங்களையும் மாட்டி விட்டுருப்ப. அவளை அவ்வளவு சாதாரணமா நினைக்காத அப்படின்னு பசுபதி சொல்ல, நாங்க தான் அவ கூட போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம நீங்க பாட்டுக்கு காவேரி கூட கிளம்பி போறீங்க. உங்களை விஜயோட சேர்த்து வைக்க நாங்க அவ்வளவு எஃபர்ட் போட்டுட்டு இருக்கோம். எங்க மேல நம்பிக்கையே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு ராகினி கத்த. இல்ல, நான் அப்படியெல்லாம் யோசிக்கலாம் இல்ல. எனக்கும் விஜய்க்கும் இடையில தடையா காவேரி தானே இருக்கா. அவளே எங்களை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றப்போ நேரடியா அவகிட்டயே பேசிட்டா நல்லதுன்னு தோணுச்சு. அவ என்னதான் சொல்றான்னு கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு வெண்ணிலா சொல்ல, வந்த இடத்துல என்ன ஆச்சு? அவ இப்படியெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் நாங்க உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம். இப்ப மட்டும் நாங்க உன்னை அங்க இருந்து கூட்டிட்டு வரல. அவ எல்லாருக்கும் சேர்த்து சமாதி கட்டி இருப்பா. இனிமேலாவது நாங்க சொல்றதை கேட்டு நடந்துக்கோ அப்படின்னு பசுபதி சொல்ல, தலையை குனிஞ்சு யோசிச்சுட்டு இருக்காங்க வெண்ணிலா. அப்பா, இப்ப ஸ்டேஷனுக்கு போகணுமா? நீங்க மட்டும் போயிட்டு வாங்கப்பா, எங்களை வீட்டுல டிராப் பண்ணிருங்க அப்படின்னு ராகினி சொல்ல, இல்ல 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 இல்ல, என்னையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போங்க, நான் வேற எங்கேயும் வரமாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு வெண்ணிலா பதட்டமா சொல்ல, நீ எதுக்கு ஸ்டேஷனுக்குமா? காவேரி சொன்ன மாதிரி சொல்ல போறியா அப்படின்னு பசுபதி கேட்க, இல்ல எனக்கு விஜய் வேணும் அவ்வளவுதான் அப்படின்னு வெண்ணிலா கத்த. இதோ பாருமா, உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்றேன்ல, நீ என் பேச்ச மட்டும் நம்பு. இப்போ ஸ்டேஷனுக்கு மட்டும் நீ வர வேண்டாம். நீ டக்குன்னு எமோஷனல் ஆகுற. காவேரி எதையாவது பேசி உன்னை தூண்டி விட்டு காரியத்தை சாதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பா. பேசாம நாங்க சொல்றத கேளு அப்படின்னு பசுபதி நிதானமா சொல்ல, ஆமா வெண்ணிலா, நீங்க ஏன் கூட வாங்க, அப்பா மட்டும் ஸ்டேஷனுக்கு போகட்டும், அவர் எல்லாம் பாத்துக்குவாரு அப்படின்னு ராகினி சொல்ல, பயமும் அவநம்பிக்கையுமா பாக்குறாங்க வெண்ணிலா. பசுபதி டென்ஷன் ஆயிட்டு இருக்க, அப்பா அமைதியா இருங்கன்ற மாதிரி அவங்க மக தோல்ல தட்டுறாங்க. நல்ல இருட்டாயிடுது. ஸ்டேஷன் முன்னாடி வெண்ணிலாவோட மாமா மட்டும் குறுக்கையும் நெருக்கையும் நடந்துகிட்டு ரோட்டை பார்த்துட்டு இருக்க. அப்போ பசுபதி வர்றாரு. ஏங்க, என்னங்க நீங்க மட்டும் வர்றீங்க? வெண்ணிலாவை அழைச்சிட்டு வரேன்னு தானே போனீங்க, வெண்ணிலா எங்கன்னு அவரு பதறாரு. பதட்டப்படாதீங்க, வெண்ணிலாவை என் பொண்ணு ராகினி கூட வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு பசுபதி சொல்ல, எதுவும் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லையேங்கிறாரு அவரு. பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் உங்க அக்கா பொண்ணை ஏன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்னு பசுபதி சொல்ல, என்ன ஆச்சுங்கன்னு அவங்க மாமா கேக்குறாரு. நான் தான் சொன்னேன்ல, காவேரி கூட போகாத, அவ வில்லங்கம் பிடிச்சவன்னு. ஆனா உங்க பொண்ணு கேட்டுச்சா? பின்னாடியே போச்சுல்ல. அவளை தனியா கூட்டிட்டு போய் உண்மைய போலீஸ் கிட்ட சொல்லு, உன்னைய விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன்னு மண்டைய கழுவி சத்தியம் கேட்டுக்கிட்டு இருந்தா. உங்க அக்கா பொண்ணு எல்லாத்தையும் நம்பி அவ சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டி சத்தியம் பண்ற அளவுக்கு போயிட்டா அப்படின்னு பசுபதி சொல்ல, ஐயோ என்னங்க சொல்றீங்கன்னு பதறாரு வெண்ணிலா மாமா. நல்ல வேலை, கரெக்டான டைமுக்கு போய் சத்தம் போட்டு கூட்டிட்டு வந்துட்டோம். திரும்பவும் வெண்ணிலாவை இங்க கூட்டிட்டு வந்தா ஏதாவது உளறி வச்சிருவான்னு நினைச்சுதான் இங்க கூட்டிட்டு வரல. வெண்ண திரண்டு வரும்போது தாலிய உடைக்க பாக்குது உங்க அக்கா பொண்ணு. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டது யாருக்காக? அந்த பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ல. ஆனா அந்த பொண்ணு போயும் அந்த காவேரி பேச்ச நம்பி நம்ம எல்லாரையும் உள்ள தள்ள வைக்க வேலை பாத்திரம் போல இருக்கு அப்படின்னு பசுபதி சொல்ல, அதிர்ச்சியோட பாக்குறாரு வெண்ணிலா மாமா. சரி விடுங்க, இதோட போச்சு, எஃப்ஐஆர் போட்டுட்டாங்களா இல்லையா அப்படின்னு பசுபதி கேட்க, ஏங்க நான் இப்பதாங்க போய் பேசிட்டு வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபைல் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பையனோட தாத்தா யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு, அந்த பையனை வெளியே கொண்டு வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு வெண்ணிலாவோட மாமா சொல்ல, தலையாட்டுற பசுபதி, எங்க வேணா யாருக்கு வேணா போன் பண்ணட்டும், என் சம்பந்தி உறுதியா இருப்பாரு, அவரு ஒத்துக்கவே மாட்டாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு பசுபதி சொன்னாலும் கலக்கத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு வெண்ணிலாவோட மாமா. இப்போதைக்கு விஜய் அரெஸ்ட் ஆகணும், அப்பதான் அந்த பொண்ணு காவேரி விஜய டைவர்ஸ் பண்றதுக்கு ரெடி ஆகுவா. அப்புறம் அவளே விஜய சமாதானப்படுத்தி வெண்ணிலா விஜய கல்யாணம் பண்ணிக்க விட்டுடுவா. அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்க. எவ்வளவு பேசினாலும் இன்ஸ்பெக்டர் ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க சார் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு வர, அவர் கூட விஜயோட தாத்தாவும் நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரும் லாயரும் வெளியே வந்து நிக்க, காவேரியும் அந்த ஸ்டாஃபும் வர்றாங்க. என்னம்மா வெண்ணிலா எங்கன்னு அவரு கேட்க, வருவா தாத்தா, வந்து என்ன நடந்துச்சுன்னு அவளே சொல்லுவா அப்படின்னு காவேரி சொல்ல, அப்படின்னு உதட்ட பிதுக்கிக்கிட்ட பசுபதி நிக்க, இந்த பொண்ணு என்ன இவ்வளவு கான்பிடென்டா சொல்லுதுங்கிற மாதிரி அவங்க மாமா பாத்துக்கிட்டு இருக்காரு. சும்மா பூச்சாண்டி காட்டுறா, அதெல்லாம் நீங்க கண்டுக்காம இருங்க அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காருமா, முடிஞ்ச வரைக்கும் அவரும் டிலே பண்ணிட்டாரு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு விஜயோட தாத்தா சொல்ல, காவேரி ரொம்பவே கலக்கமாகற மாதிரி பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஸ்டாஃபை பாக்குறாங்க. சரிம்மா, வெண்ணிலா எங்க? நீ அவளை தனியா விட்டுட்டு வந்த அப்படின்னு சோமு தாத்தா உண்மையான அக்கறையோட கேட்க, பெரியவர் கேக்குறாருல்ல, சொல்லுமா
என்னம்மா வாயடைச்சு போய் நிக்கிற? ஓ, நானே சொல்றேன் ஐயா. வெண்ணிலாவை என் பொண்ணோட என் வீட்டுக்கு பத்திரமா அனுப்பி வச்சுட்டேன். அவ வரமாட்டா. உங்க பேரன் அரெஸ்ட் ஆகிறத யாராலையும் தடுக்கவே முடியாது அப்படின்னு பசுபதி ரொம்பவே கிண்டலா சொல்ல தாத்தா ரொம்பவே சங்கடமும் பயமுமா பாக்குறாரு. டேய், நீ எல்லாம் பெரிய இவனாடாங்கிற மாதிரி காவேரி ஒரு பார்வை பாக்குறாங்க. என்னம்மா, வெண்ணிலா ராகினியோடவா போயிருக்கான்னு தாத்தா கேட்க, ஆமா தாத்தா, ஆனா அவ வருவான்னு நான் நம்புறேன். அவளுக்கும் விஜய் அரெஸ்ட் ஆகுறதுல விருப்பம் இல்ல. அவ செய்யறது தப்புன்ற அந்த உறுத்தலோட தான் இருக்கா. நிச்சயமா அவ அந்த உறுத்தலோட ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது தாத்தா. கண்டிப்பா வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்லுவா அப்படின்னு காவேரி உறுதியா சொல்ல, பாத்தீங்களா வெண்ணிலா இவகிட்ட ஏதோ உளறி இருக்கா போல. இதெல்லாம் யோசிச்சுதான் என் வீட்டுக்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னு பசுபதி சொல்ல, ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுனீங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா வெண்ணிலாவுக்கு நியாயம் கிடைக்காம நாமெல்லாம் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுமோன்னு அப்படின்னு வெண்ணிலா மாமா சொல்லிட்டு இருக்க. அதான் நான் சொன்னேன்ல, இவ பெரிய தில்லாலங்கடின்னு. நோகாம மண்டைய கழுவி காரியத்தை சாதிச்சிடுவா இவ. விஜய் மாதிரி ஒரு ஆளையை இவ கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டானா வெண்ணிலாலாம் இவளுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு பசுபதி சொல்லிட்டு இருக்க. அவரு இங்கேயும் அங்கேயுமா மாறி மாறி பார்த்துட்டு இருக்காரு. டைம் ஆகுதுங்க மேடம், பெயில் எடுக்கிற மாதிரி ஆயிட போகுது அப்படின்னு காவேரி சைடு லாயர் சொல்லிட்டு இருக்க. ஒரு கான்ஸ்டபிள் வந்து, நீங்க வாங்க, எஃப்ஐஆர் போட போறாங்க, உங்க கம்ப்ளைண்ட் படி டீடைல்ஸ் சரியா இருக்கான்னு வந்து செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்ல, போயிட்டு வந்துருங்கன்னு பசுபதி சொல்ல, வெண்ணிலாவோட மாமா உள்ளர போறாரு. சிறப்பா செய்யுங்கன்னு வாழ்த்தி அனுப்புறாரு பசுபதி. இவங்க பக்கம் திரும்புற பசுபதி, ஹலோ, வெண்ணிலா வரமாட்டா. விஜய் நீ டிவோர்ஸ் பண்ணா விஜய் தானா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துருவாரு. அதுக்கான வேலைய நான் பண்ணி கொடுத்துக்கிறேன். இத பண்ணாம உன்னால ஒன்னும் அப்படிங்கிறவரு நிறுத்திட்டு ஒன்னும் பண்ண முடியாது, தெரியுதா அப்படின்னு சொல்லி அட்டகாசமா சிரிக்கிறாரு பசுபதி. தாத்தா, லாயர், காவேரி, அந்த ஸ்டாஃப்னு எல்லாரும் வெளியே நின்றுட்டு இருக்க. பசுபதியும் உள்ளர போயிடுறாரு. உள்ளர இன்ஸ்பெக்டர் ஒரு லெட்ஜர்ல எல்லாம் எழுதி இதுல சைன் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பண்ணுங்க சார் அப்படின்னு அவர் சொல்ல, கையில பேனாவை எடுக்கிறாரு வெண்ணிலாவோட மாமா. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற காவேரியோட குரல் அங்க உள்ளர எல்லா இடத்துலயும் எக்கோ ஆகி வருது. விஜய் என்ன இவ இன்னுமா வீட்டுக்கு போகாம இருக்கான்னு பாக்க பசுபதி எதுக்குடா இது உள்ளர வருதுங்கிற மாதிரி பாக்குறாரு. காவேரி எல்லாரையும் பார்த்து அமர்த்தலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. நாளைய ப்ரோமோவில் இவங்க பண்ணினது டிராமான்னு இப்பவே நான் நிரூபிச்சா விஜய நீங்க வீட்டுக்கு அனுப்பிடுவீங்கல்ல அப்படின்னு காவேரி கேட்க, விஜயோட சித்தப்பா பசுபதி எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெண்ணிலா வந்து உண்மையை சொல்லிடுவான்னு பாக்குறீங்களா? அவ வராட்டிய பிரச்சனை இல்ல, அவ கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் எங்கிட்ட தான் இருக்கு சார் இருக்கு அப்படின்னு காவேரி சொல்ல, வெண்ணிலாவோட மாமா பசுபதி, விஜயோட சித்தப்பான்னு எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியோட பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.